கோழி போகலாமா? மாடு வைக்க போற வரீங்களா? 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயோ நம்ம மேட்ரு. அடுத்தது நம்மளே தான். ஏய் பைத்தியக்காரா, வந்த உடனே உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் தூக்கி போட்டு கடை வேலையை ஒழுங்கா பாடுறா. என்ன தாண்டா இங்க பாடுறா. 3000 ரூபாய் பணம் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தர்றேன் அந்த தர்றேன்னு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லை. இப்ப 4வது மாசம் பிறந்து 15 நாள் ஆச்சு. எப்படா பணத்தை கொடுக்க போற? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சதும் வீடு கைக்கு வந்துடும். வீடு வந்ததும் பணம் கை நிறைய வரும். வந்தா உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன வச்சிருக்கா போறேன்? முட்டாள்தனமா பேசுறீங்களே. வாங்கும்போது ஒரு பேச்சு, பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு. டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும். அந்த வட்டிக்கு தான் இப்ப உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நல்லா எடுத்து சொல்லுங்க, காதுல விழுகிற மாதிரி. நீ தெரியாம பேசாத. வட்டியோட வட்டிக்கு தான் இவன் வேலை பார்க்கறான். டேய் வட்டியை எனக்கு இப்பவே கொடுத்துரு. அசல வேணா பொறுமையை எப்பாவது கொடு. அசல் வாங்குற கொடுக்க மனசே வராது. வட்டி வாங்கிட்டே இருக்கணும். வட்டி கொடுக்கறதும் சாகாம இருந்துட்டே இருக்கணும். டேய் இந்த 1000 2000க்கெல்லாம் வட்டி வாங்கி சோறு தின்னா நீ செத்துள்ள கொண்டு போய் போறதுக்கு ஆள் இருக்காதுடா. நாரித்தாங்காவே. செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன, வாசனை அடிச்சு என்னடா? டேய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு. நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தேன். என் புத்தியே ஆமா ஊர்ல விசேஷமா கரகாட்ட சேதா வேணுமா? ஒரு நல்ல உங்க முகத்துல முடிச்சுட்டு போலான்னு வந்து இவன் முகத்திரியா? என்ன பாத்துட்டு போலாம் வந்தியா? அங்கிருந்தே பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தூரமா இருந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை இல்லையப்பா, சுட்ட பார்வை. இவனு மாட்டிக்கிட்டான். ஏய் அனாவசியமா என் தொழில தலையிடாத. உன் தொழில நான் குறுக்கிடுறேனா? வெட்டியா என் கடையில வந்து உட்காந்துட்டு போன் எடுத்து வச்சுட்டு அங்க நல்லா இருக்குது இங்க நல்லா இருக்குது, ஏக்கரா 4 லட்சத்துக்கு போகுது, ஒரு கிரவுண்ட் 1 கோடிக்கு போகுதுன்னு வெறும் வாய் சவடால் விட்டு வில்லங்கமான இடத்த ஏமாந்தா இடிச்சு வாய்ந்த தலையில கட்டிட்டு புரோக்கர் கமிஷன் வாங்கல. அது தொழில் ரகசியம். உன்னை பேசி பிரயோஜனம் இல்லையப்பா. உன் பொண்டாட்டி காசு கூட நிறைய இருக்குது. நீ இன்னும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே, அதுக்கு மேல மேல மேலேயும் பேசுவே. நீ போன நிறுத்து. அவன் கிடக்குறான். நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணே அவசரமா 1000 ரூபாய் கொடுத்தோதே. 1ஆம் தேதி கொடுத்துறேனே. 1000 ரூபாய் இருக்கா? இந்த ஒரு முறை உதவி பண்ணுனே. 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேனா? இல்லனா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வாங்கிட வேண்டியதானே? வாய மூடுடா. பயப்படாதீங்கண்ணே, 1ஆம் தேதி கொடுத்துட்டு போயிறேனே. நான் எதுக்குப்பா பயப்படுறேன்? நீ வாழ்நாள் பூரா கடன்காரனா இருந்துட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். புரியுதா? ஆமா அந்த சைக்கிள் யாருது? என்னோட சைக்கிள் தானே. அப்படின்னா சரி, 1ஆம் தேதி வரல உன் சைக்கிள் இங்க இருக்கட்டும். நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணே சரிண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9 இந்தா 9 100 ரூபா நோட்டா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது 10 100 ரூபா நோட்டா கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. 1000 ரூபா நோட்டை ஒரே தாளா கொடுத்தா வாங்க மாட்டியா? என்னங்கடா இது கணக்கு? போ போ. உனக்கு நல்ல டேய் உனக்கு சரி பிடிச்சிட்டா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா உனக்கு பிடிக்காத? டேய் நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும். ஆனா அதையும் விட்டு வாங்குறவாரு அதான் எனக்கு பிடிக்காது. பணம் என்ன சும்மாவா வருது? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வருவில்ல, அப்ப வச்சுக்கிறேன். அப்பப்பா உங்கள்கிட்ட கடனே வாங்க மாட்டேன்ப்பா. ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு சொத்தையெல்லாம் இழந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன். என்ன பைத்தியாரன் சொன்ன குத்திய போட பைத்தியாரன் சொல்லப்பா. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டு சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா? எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு. இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிறது அப்படித்தான் போட்டு. இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது. வீரகாளி வீரகாளி அம்மன் துணை. அம்மா உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருளை வந்து என் கடையில குவியுது. POLICE அப்படின்னா பாலிஸ். போலீஸ் பாலிஸ் இல்ல போலீஸ். போலீஸா? அங்க பாரு. டீ கடையில நிப்பாட்டி வச்சிருந்த சைக்கிள் எடுத்தாருந்தது யார்? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. அப்ப ஏன் 1000 ரூபாய்? அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி பாத்துட்டாலும் பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன கொடுக்க போறியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்காங்கல்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. நீ திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய் எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே சும்மா இருங்கண்ணே. மழை தேனு உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி.
இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு. எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணா. அண்ணா வரேண்ணா. ரொம்ப நன்றி அண்ணே வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ ஓரம்போ ஒத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிடிக்கல வேண்டியா? இந்த நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி நல்லாக்கியா? என்ன பைலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அக்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது உன கழட்டு போ. பாத்தீங்களா எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்னா பிடிக்காத. என்ன மாமா கூடையில? ஒண்ணுல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொட கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல. என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ அதான் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கா. புறாவை நசுக்கி ஏதோ பாட்டில் மாதிரி தென்படுது. ஐயடா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து. என்ன? அப்பாடா தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே. கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட குடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய் நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய் எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள்? மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் ஓடிப்போ. அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. வச்சு ஊருக்கு நல்ல வேலை எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 3 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம்